நான் ஒன்று சொல்லிட்டா, எல்லாரும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. திருமாவர்கள் தலைமையிலேயே ஆட்சி வந்ததுன்னா பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது எப்போ சாத்தியமாகும்னா திமுக அதிமுக கட்சிகள் பலகீனப்பட்டாதான் சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரெண்டுமே பலகீனப்பட்டுடுச்சா? ரெண்டு பேரும் பலகீனப்பட்டு விட்டார்களா? அப்போ இப்போ திருமாவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அமைஞ்சுன்னா திருமாவர்கள் முதலமைச்சர் ஆனார். ஐயோ, முதல்ல கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு தேவை 117 தான், 18 கிடையாது. நீங்க 18 தான் 2 தேடி ஓடி நிக்கிறீங்க. 17 அப்படின்னா 1 இங்க இருக்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க வேற சொல்லியிருக்காங்க, விஜய் என்றைக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாங்க. தேமுதிகவை பத்தி எதுவுமே கண்டுக்கலையே தாவேகால. அப்ப அந்த தேமுதிக ஒன்று இந்த பக்கம் வந்ததுன்னா அந்த ஸ்ட்ரென்த் இப்ப இந்த பக்கம் 117 வந்துருதா? அப்ப இந்த பக்கம் வெறும் 116 மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? மெஜாரிட்டி வந்துருச்சா? விஜய்க்கு எதிரான திட்டம்னு ஏன் சொல்றீங்க? அவங்க ஆட்சி அமைப்பதற்கு அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து அமமுக எம்எல்ஏ கிட்ட கைது வாங்கின்னு அதை வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணி அதை ஒரு பெரிய லெட்டர் மாதிரி கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அப்ப இது வந்து ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு எதிரான திட்டம்னு நான் சொல்லவா? இதே கம்யூனிஸ்ட் தலைவர் இவர் என்ன புதுசா மாற்றத்தை கொடுத்துருவாரு? இவருக்கு என்னங்க தெரியும்? பொருளாதாரத்தை பத்தி என்ன தெரியும்? நிர்வாகத்தை பத்தி என்ன தெரியும்? என்ன பண்ண போறாரு இவரு? இவர் தான் கேட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு இவர் போயிட்டாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாரு. ஆட்சி அமைப்பதற்கு எண்ணிக்கை தேவையா இருக்கு, அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் திமுகவை பலகீனப்படுத்தணும். அலையன்ஸை உடைப்பதன் மூலமாக திமுக இன்னும் தன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிட்டு தானே சார் போகும். திமுகவை அழிப்பதுதான விஜய் அவர்களுடைய கொள்கையில பிரதான கொள்கை. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எங்களை கழுவி ஊத்தினாங்க, நாங்க அவங்களை கழுவி ஊத்தினோம். ஆனா எங்களுக்கு வந்து பதவி அவ்வளவுதான். அதனால நாங்க சரி. இப்ப நான் கேட்கிறேன், ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஆட்சி அப்படிங்கிறது இப்போதைய நிலையில தேவையா இருக்கு. அதாவது அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது மட்டுமல்லாமல் ஜனநாயக பணியும் கூட. அதனால வந்து உடனே ஆளுநர் அவர்கள் புதிய அரசு அமைவதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியில் திமுக அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க, உள்ள விஜய்க்கு எதிரான திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன, எப்படி புரிந்து கொள்வது? அதில் விஜய்க்கு எதிரான திட்டம்னு ஏன் சொல்றீங்க? அவங்க ஆட்சி அமைப்பதற்கு அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து அமமுக எம்எல்ஏ கிட்ட கைது வாங்கின்னு அதை வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணி அதை ஒரு பெரிய லெட்டர் மாதிரி கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அப்ப இது வந்து ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு எதிரான திட்டம்னு நான் சொல்லவா? அதானே அர்த்தம். எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆட்சி அமைக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. இல்ல, அதாவது என்ன அப்படின்னா, சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரும் புதிருமாக நீண்ட நெடிய காலம் அரசியல் பண்ணப்பட்ட கட்சி திமுகவுக்கு எதிரான கொள்கையை கொண்டு அதிமுக கொள்கையை திமுக எதிர்ப்பு தான். சோ இவர்களே பின்னணியில பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வை தான் சோ நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. எப்படி கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் ஒரே கொள்கையா? அங்க போயிட்டு சொல்றாரு ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி என்னென்னலாம் பேசினார் அப்படின்னு நமக்கு தெரியும். இவங்க ஏன் ஜெயிலுக்கு போல என்ற முதற்கொண்டு கேட்டு வந்தார். அரசியல் இல்லை, அவங்களுடைய மகள் ஏன் ஜெயிலுக்கு போல என்ற முதற்கொண்டு அந்த பேச்செல்லாம் நம்ம பார்த்தோம் கேரள தேர்தல் பிரச்சாரத்தின் போது. இங்கே அப்படியே இன்னும் ஒன்றா நின்று நிற்கிறாங்க ரெண்டு பேரும். அது கேரளா, இது தமிழ்நாடு. சரி, இதே கம்யூனிஸ்ட் தலைவர் இவர் என்ன புதுசா மாற்றத்தை கொடுத்துருவாரு? இவருக்கு என்னங்க தெரியும்? பொருளாதாரத்தை பத்தி என்ன தெரியும்? நிர்வாகத்தை பத்தி என்ன தெரியும்? என்ன பண்ண போறாரு இவரு? இவர் தான் கேட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு இவர் போயிட்டாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாரு. சரி, இந்த பக்கம் வாங்க. அந்த தமிழக காங்கிரஸ் வந்து கோடிகள் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. யாரு? நமது ஜோசப் விஜய் அவர்கள் தானே சொன்னாரு. அப்ப இன்னைக்கு இவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரா? எப்படி இன்னைக்கு அவங்களோட சேர்றாரு? அதெல்லாம் தீய சக்தி. அது மட்டும் இல்ல, யாராவது அந்த பக்கம் நிழலுக்கு வந்தீங்கன்னா கூட அப்படியே கூட்டணியிலும் சேர்த்து வச்சுப்பாங்க அறிவாலயத்துல அப்படின்னாரு. அப்ப அப்படி கூட்டணியில இருந்தவங்க தானே இவங்கெல்லாம். அப்புறம் அவங்கள நீங்க வந்து சேர்த்துக்கிறீங்க. அப்ப இதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஆட்சி அமைப்பதற்கு எண்ணிக்கை தேவையா இருக்கு, அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் திமுகவை பலகீனப்படுத்தணும். அலையன்ஸை உடைப்பதன் மூலமாக திமுக இன்னும் தன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிட்டு தானே சார் போகும்.
திமுகவை அழிப்பதுதான விஜய் அவர்களுடைய கொள்கையில பிரதான கொள்கை. அப்ப காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடி சொன்னா மட்டும் அதை வந்து தப்புன்னு சொல்றீங்க, திமுக முக்து தமிழ்நாடு அப்படின்னு விஜய் சொன்னா அது ரொம்ப நல்ல கருத்து, இது வந்து கெட்ட கருத்தா? நீங்க மெஜாரிட்டியை அடையணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதை பாருங்க. அதை விட்டுப்புட்டு நாங்கள் அங்கே தட்டி தூக்குறோம், இவங்களை அழிக்கிறோம், அதை பாருங்க. என்ன ஒன்றா சொல்லுங்கள், திமுகவை அழிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அது திமுகவினர் சொல்கிறதெல்லாம் இல்லை. திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி, அதில் ஏராளமான விழுதுகள் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. அதெல்லாம் அவங்களெல்லாம் அழிக்க முடியாது. நீங்கள் அவங்கள விட அதிகமாக செல்வாக்கு, அதை மட்டும் பாருங்கள். இல்லாமல் பண்ணுவேன்றது மட்டும் நடக்காது. அது காங்கிரஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கைகோர்த்திருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2 கம்யூனிஸ்டுகள் பேட்டி கொடுக்கும்போது என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னா, மதவாத சக்திகளை எதிர்த்து ஒரு அரசு அமையணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், அதே நேரத்தில் உறவு திமுகவோடு தொடரும் அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில தான் ஆதரவு உறவு அரசியல் களத்தில் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதே எனக்கு தெளிவு கிடைக்காம இருக்கு. நீங்க தான் தெளிவுபடுத்தணும். இது 2-3 பழமொழி சொன்னால் சட்டுன்னு விளங்கும்னு நினைக்கிறேன். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஆடு பகை குட்டி உறவு அப்படின்னும் சொல்லலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எங்களை கழுவி ஊற்றினாங்க, நாங்கள் அவங்கள கழுவி ஊற்றினோம். ஆனால் எங்களுக்கு வந்து பதவி அவ்வளோதான். அதனால் நாங்கள் சரி. இப்போ நான் கேட்குறேன், பாஜக மதவாத சக்திகள் உள்ளே வந்துடக்கூடாதுன்றாங்க. எதை சொல்கிறாங்க அவங்க மதவாத சக்தின்னு எனக்கு சொல்லுங்கள். பாஜக பின்னணியில் RSS இருக்கிறது, ஒரு மதத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்சி செயல்பட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் அவங்க கருத்துக்களை முன்வைப்பதாக நினைக்கிறேன். சரி, இப்போ அதிமுக மதவாத கட்சியா இல்லையா? பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால இது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படும். பாஜக விட்டு வெளில வந்தால் அது வந்து மதச்சார்பற்ற கட்சி ஆயிருமா? ஏன்னா மறுபடியும் நியூஸ் அதே ஆங்கில சேனல்களில், எந்த ஆங்கில சேனல்களில் இங்கே வந்து பார்த்தீங்களா விஜயோடைய வெற்றியை தடுத்து நிறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே சேனலில் இந்த மாதிரி அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற செய்தியும் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இல்ல, அதிமுக கூட தாவேக்கா பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தானே பெரிய ஒரு ஆட்சி அமைக்க முடியாத இக்கட்டான சூழல் இருப்பதாக சொல்லப்படும். நீங்க சொல்றீங்க அவங்க ஒத்துக்கல அப்படின்றது உண்மையா இருந்தா? எல்லாமே சேனல்ல வருதான். இதுல வந்து தாவேக்கா தலைமை ஏதாவது சொன்னாங்களா? நான் வாட்ஸ்அப்ல வந்து ரிக்வஸ்ட் அனுப்புறது இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே வந்து உங்களுடைய ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்து உங்களுக்கு வந்து ஃபயர் விடுற மாதிரியே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், அவங்களுக்கு வேற வக்கு இல்லை, போவாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த மாதிரி போனாலும் அவசியம் கிடையாது. திரும்ப அவர்களை நேரம் போய் பார்த்தாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டுக்கு மட்டும் போனீங்கல்ல. இல்ல, அது அவங்க ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு விஜய் அவர்கள் வந்து நேரில் செல்றாங்க. ஆதரவு வேணும்னா நீங்களாம் நேரம் போய் கேட்கணும். வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புவீங்க, அவங்க ஆதரவு தராங்கன்னா ஓ அப்படியே அந்த லெட்டர் வாங்குறதுக்கு தான் நீங்க வருவீங்களா? இல்ல, கன்ஃபார்ம் ஆன பிறகு எந்த ஒரு அலையன்ஸா இருந்தாலும் கூட்டத்தில் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் தலைவர்கள் சந்திப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்க தான் போய் நிக்கணும். புரியுதுங்களா? உட்காந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்க வரேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து அரசியலா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? அது இல்லை அப்படின்னா இப்படித்தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். இப்போ வன்னியரசு அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இது வந்து திருமாவுக்கான காலம், அதிகார மையம் விசிகா அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிப்போம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், இது திருமா அவர்களுடைய காலம். நீங்க அப்போ இந்த காலத்தை திருமாவுடைய காலமாக பார்க்குறீங்களா? எப்படி புரிந்து கொள்வது? நான் ஒன்று சொல்லிட்டா, எல்லாரும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. திருமா அவர்கள் தலைமையிலேயே ஆட்சி வந்ததுன்னா அதுக்கு எப்படி சாத்தியமாக? 2 தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்காங்க, 234 தொகுதி மொத்தம். திருமா அவர்கள் எம்எல்ஏவே ஆகலை, அவர் எம்பியா இருக்காங்க. அவர் என்ன சொன்னார், ஏன் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடலை அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தொங்கு சட்டமன்றம் கூட்டணி அந்த பதவி அது இது அப்படின்ற பிரச்சனை வரும், அதனால் வேண்டாம் அப்படின்னாரு. கண்ணா அந்த பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் வந்து தேடி போனால் ஓடி போவோம், ஓடி போனால் தேடி வரும், அந்த மாதிரி அவர் வேணான்ட்டு போனார். இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காரு, பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது எப்போ சாத்தியமாகும்னா திமுக அதிமுக கட்சிகள் பலகீனப்பட்டாதான் சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரெண்டுமே பலகீனப்பட்டுடுச்சா? தேர்தல் முடிவுகள், தேர்தல் களத்தில் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பின்னணியில் இருக்காங்க. 2 பேரும் பலகீனப்பட்டு விட்டார்களா? அப்போ இப்போ திருமா அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அமைஞ்சுன்னா திருமா அவர்கள் முதலமைச்சர் ஆனார்னா 2 எம்எல்ஏக்களை வச்சு எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? தேவகவுடா எப்படி பிரதம மந்திரி ஆனாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐக்கிய குஜரால் எப்படி ஆனார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எம்எல்ஏவா இல்லாட்டாலும் இவரால் ஆக முடியும். அப்படி ஒரு பாசிபிலிட்டி யோசிச்சு தான் பாருங்களேன். 2 பக்கமும் திமுகவும் அதிமுகவும் ஆதரவு கொடுக்கின்றன. பாஜகவை கட்டி விட்டாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி, அந்த பக்கம் அதிமுக கூட்டணி. திருமா அவர்கள் முதல்வர். உங்களால் என்ன பண்ண முடியும்? இல்லை, இப்போ எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே 116 116 அப்படிங்கிற நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. சமநிலையில தான் 116ங்க. பிஜேபி வில் அப்ஸ்டெயின் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதாவது திமுக அதிமுக
ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், 2 கட்சியுடைய தலைவர்கள் இவங்க. திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆகுவதற்கு இவங்க ஏத்துக்குவாங்களா சார்? திருமா அவர்கள் முதலமைச்சரானா கம்யூனிஸ்டுகள் அந்த பக்கம் ஒட்டிட்டு இருப்பாங்களா? முதல்ல எனக்கு அது பதில் சொல்லுங்க. நீங்க 116 சொல்றீங்களே, இதுதான் சமூக நீதி. முதல் முறையாக என்னைக்குமே இல்லாத ஒரு நிகழ்வு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகின்றார் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் கம்யூனிஸ்டுகள் இல்ல நாங்கள் தாவேகா பக்கம் தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ அந்த 116ன்றது ஒன்றும் இல்லை, வெறும் 112 தான் இருக்கும். அவங்க அந்த 4 இங்கே வந்தாச்சுன்னா எல்லாம் கணக்கு தான். இல்ல, திரும்ப அவர்கள் இந்த சைடு வந்தா அதிமுக கூட்டணியில பாமக தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறையும். ஏன் தொடராது? ஐயா ராமதாஸ் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று பார்த்தேன். அதாவது இந்த பிரச்சனை இருக்கின்றது வன்னியர்களுக்கும் உங்களுக்கும், இதை 2 பேரையும் ஒன்னா, ராமதாஸ் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டா யார் ஸ்டேட்மெண்ட்டு அது கொஞ்சம் சரியா கவனிக்கல, பட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். இந்த மாதிரி பாமகவையும் விசிகாவையும் ஒரே அணிகள் கொண்டு வந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். நான் எடுத்துட்டு போட்டோம். என்னப்பா ஏன் அவங்க 2 பேரும் ஒன்னா சேரவே? ஏங்க திமுக அதிமுகவே இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்குது அப்படின்னும் போது பாமக விசிகா நிக்காதா? என்ன கேட்குறீங்க நீங்க? நிற்பாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் பாஜக என்னைக்காவது ஒன்று சேரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களா? சான்ஸே இல்லை இல்லையா? விபி சிங் அவர்கள் எப்படி பிஎம் ஆனாரு? என்னோட பக்கம் கம்யூனிஸ்ட், அந்த பக்கம் பாஜக தானே. அப்புறம் எப்படி ஒன்று சேருவாங்கன்னு கேட்குறீங்க? வரலாறு முக்கியம் அமைச்சரே. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 116 எண்ணிக்கை தான் இப்போ கிடைச்சிருக்கு. இன்னும் 2 தொகுதிகள் 2 எம்எல்ஏக்கள் கிடைச்சா, ஒரு கட்சியுடைய ஆதரவு கிடைச்சா ஆட்சி அமைக்கலாம். என்ன சார் நடக்க போகுது? கிடைக்குமா? எப்படி சார் புரிந்து உள்ளது? ஏன்னா திருமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க, ஏவா வேலு அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. இன்னும் ஒரு முடிவு அறிவிக்கப்படலை. 107 தாவேகா, 5 காங்கிரஸ், 4 கம்யூனிஸ்ட், 116. மீதி 2 வேணும் அப்படின்னா விசிகா 2 வந்தால் 118 சரியாயிரும். அதுக்காகத்தான் இப்போ காத்துட்டு இருக்காங்க இல்லையா? 118 வந்தால் மெஜாரிட்டி. அப்படியா? ஆமா, ஆட்சி அமைக்கலாம். யார் சொன்னது? மொத்தம் 234 தொகுதி. சோசியல் மீடியா வந்த பிறகு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆட்டு மந்தைகள் மாதிரி அப்படியே யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா தலையாட்டிங்கன்னே பின்னாடி போறோம் அப்படின்றத நான் இப்போ ப்ரூவ் பண்ணவா? இன்னைக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி எவ்வளோ? எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டினீங்கன்னா அங்கே எத்தனை எம்எல்ஏக்கள் இருப்பாங்க? 107, 108. மொத்த எம்எல்ஏக்களையும் நீங்க சட்டமன்றத்தில் கொண்டு வாங்க. ஜெயிச்ச அத்தனை எம்எல்ஏக்களும் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் உட்கார வைங்க. எண்ணி பார்த்தா எத்தனை தலை இருக்கும்? 233 இருப்பாங்க. அதானே? 233ல பாதி எவ்வளோ? 116. ரவுண்ட் ஆக்கினா 117. அப்ப 117ன்னா மெஜாரிட்டி. இந்த பக்கம் 116 தான் இருக்கும், அது மைனாரிட்டி. ஒத்துக்கிறீங்களா? இப்ப தாவேகா பக்கம் எவ்வளவு இருக்கு? 116. ஒன்று தானே வேணும். ஏன் 2 தேடி அலையறீங்க? தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்கா? அதுல ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க வேற சொல்லியிருக்காங்க, விஜய் என்றைக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாங்க. தேமுதிகவை பத்தி எதுவுமே கண்டுக்கலையே தாவேகால. அப்ப அந்த தேமுதிக ஒன்று இந்த பக்கம் வந்ததுன்னா அந்த ஸ்ட்ரென்த், இப்ப இந்த பக்கம் 117 வந்துருதா? அப்ப இந்த பக்கம் வெறும் 116 மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? மெஜாரிட்டி வந்துருச்சா? ஏன் தேமுதிகவை நீங்க அப்ரோச் பண்ணல? என்ன காரணமாக இருக்கும் சார்? அது அவங்களதான் கேட்கணும். அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், ஆட்சி அமைப்பதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்களா, இல்ல யாராவது மிஸ்கைட் பண்ணி நிற்கிறாங்களா, இல்ல யாராவது ஸ்லீப்பர் செல் இருக்காங்களா, இல்ல எதுவுமே தெரியாம அவங்க உட்கார்ந்து நிற்கிறாங்களான்னு கேட்டேன். இப்ப புரியுதுங்களா? 118 மெஜாரிட்டின்றதான் இன்னைக்கு எல்லாரும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, முதல்ல கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு தேவை 117 தான், 18 கிடையாது. நீங்க 18 தான் 2 தேடி ஓடி நிற்கிறீங்க. 17 அப்படின்னா 1 இங்க இருக்க. அது ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது வருவாரா மாட்டாரான்னு தெரியாம அமமுக காமராஜர் கிட்ட வீடியோ எல்லாம் எடுத்து அதை வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணி ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க. கண்ணெதிர்க்க தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்கு, விஜய் என்னைக்கு இருந்தாலும் எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்கள போயிட்டு மரியாதையோட கேட்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணலை? ஏன் தேமுதிக வரமாட்டாங்களா? அடுத்து வர ராஜ்யசபா எலெக்ஷன்ல விஜய பிரபாகரன் அவர்களை நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்குகிறோம், வரமாட்டாங்களா? கேட்டுதான் பார்க்கறது. உங்க வீட்டு பிள்ளை, உங்க கேப்டன் தான் என்ன சினிமாவில் இப்படி கொண்டு வந்தார், அதே மாதிரி அரசியலுக்கு நீங்க கொண்டு வாங்க சொல்ல வேண்டியது தானே. கேட்கறதுக்கு என்ன தடுக்குது? இப்ப புரியுதுங்களா எங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு? சும்மா உட்காந்துக்கின்னு பாஜக குழப்புது, திமுக தடுக்குது, அதிமுக வேடிக்கை பார்க்குது. அடுத்தவன் மேல பழி போறது நல்லா இருக்குங்க. நீங்க ஃபீல்டிங் பண்றதை விட்டுட்டு கேட்ச் பிடிக்காம கோட்டை விட்டு அடுத்தவனை நீங்க பழி போட்டுக்கிறீங்க. முதல்ல கணக்கே தெரியல உங்களுக்கு. வாட்ஸ்அப்லையும் ரீல்லையும் ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கினதை பார்த்து இப்ப நீங்களே வாட்ஸ்அப்லையும் ரீல்லையும் வரதை நம்பிக்கின்னு அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச்.
உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.